அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஷன் ட்ராக்கரில் 23.7 நியூ அப்டேட் வெர்ஷன் வந்திருக்கு. இந்த நியூ அப்டேட் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 2 to 3 குழந்தை வந்து 2 to 3ல் இருக்கிற மொத்த குழந்தையில் நமக்கு மையத்துக்கு வர குழந்தைய மட்டும் நம்ம வந்து ஹெச்சிஎம்மில் வச்சுருப்போம். ஸோ நம்ம வராத குழந்தைய வந்து டிஹெச்ஆர் நாட் வில்லிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவுட் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ ஆனால் அந்த குழந்தை மொத்த பெனிஃபிஷரியில் இருக்கும். ஸோ இப்போ அந்த டிஹெச்ஆர் நாட் வில்லிங் ஆப்ஷன் கொடுத்த குழந்தைய எப்படி மறுபடியும் உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் லாகின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பயனாளிகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எந்த குழந்தைய உள்ளே கொண்டு வரணுமோ அந்த குழந்தை எந்த கேட்டகரின்னு பார்த்துருங்க. 6 to 3 வயசு. ஸோ அந்த 6 to 3 கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் நமக்கு எல்லா குழந்தையும் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எல்லா குழந்தையும் இங்கே வந்துடும். ஸோ இதில் இப்போ எந்த குழந்தைய உள்ளே கொண்டு வரணுமோ ஸோ அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் தனிஷ் ஆராவுன்னு இருக்குது பார்த்தீங்களா? 2 வயசு 10 மாத குழந்தை. ஸோ இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் THR/HCM விருப்பம்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த பெனிஃபிஷரிக்கு வாங்கிறதுக்கு இஸ் த பெனிஃபிஷரி வில்லிங் டு டேக் த THR/HCM இருக்கும். நம்ம வாங்க விருப்பம் இல்லைன்னு இங்கே கொடுத்து நோன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே கீழே என்ன கேட்குது அப்படின்னா வாட் டு சேஞ்ச் த THR/HCM ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த குழந்தைய உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இன்கேஸ் பெனிஃபிஷரி இஸ் வில்லிங் டு டேக் த THR/HCM அகெயின் சென்ட் எ ரிக்வஸ்ட் டு சேஞ்ச் த THR/HCM ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டிங்களா? ஸோ இப்போ இங்கே ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் THR/ஆப்ஷன் சேஞ்ச் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. தி ஸ்டேட்டஸ் வில் பி அப்டேட்டட் ஆஃப்டர் த சூப்பர்வைசர் டேக்கன் ஆக்ஷன் ஆன் த ரிக்வஸ்ட். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு டிஹெச்ஆருக்கு ஹெச்சிஎம்மோ இல்லை டிஹெச்ஆரோ கொடுக்க விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிருக்கிறோம். இப்போ மாற்றினதோட ரிக்வஸ்ட் வந்து யாருக்கு போயிருக்குன்னா சப்போர்ட்டிவ் சூப்பர்வைசன் ஆப்பில் இந்த செக்டாரோட சூப்பர்வைசருக்கு நமக்கு அங்கே போயிடும். ஸோ இப்போ அவங்க இதை பார்த்துட்டு அவங்க அங்கே அக்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த குழந்தை இப்போ 2 to 3ல் நம்ம ஹெச்சிஎம்முக்கு வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? இப்போ ரிக்வஸ்ட் சென்டு இப்போ இது பாருங்கள் என்னைக்கு தேதியில் 2ஆம் தேதி ஜூன் 2025 அன்றைக்கி கொடுத்துருக்கீங்க பாருங்கள். THR/HCM ஆப்ஷன் சேஞ்ச் ரிக்வஸ்ட் சென்டு வெயிட் ஃபார் த அப்ரூவல் ஃப்ரம் சூப்பர்வைசர். இப்போ இந்த நீங்கள் கொடுத்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் சூப்பர்வைசன் ஆப்பில் சூப்பர்வைசருக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க அதை ஓப்பன் பண்ணி அவங்க அப்ரூவல் பண்ணுனா நமக்கு இங்கே இந்த குழந்தை 2 to 3ல் ஹெச்சிஎம்மில் வந்துடும். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் நான் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் பேக் வந்துட்டேன். இப்போ அடுத்த குழந்தை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டி வான்முகிலன் இருக்குது. ஸோ இந்த குழந்தைக்கு நேராக இருக்கக்கூடிய இங்கே 3 புள்ளியை டச் பண்ணுறேன். இங்கே டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கீழே பாருங்கள் THR/HCM விருப்பம்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ அதே ஆப்ஷன் தான் பாருங்கள் பேர் வந்துடும். அவங்க அம்மாவோட பேர் வந்துருச்சு. இப்போ இஸ் த பெனிஃபிஷரி வில்லிங் டு டேக் த THR/HCMல நம்ம ஆல்ரெடி நோ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குதுன்னா வாண்ட் டு சேஞ்ச் த THR/HCM ஆப்ஷன் கேட்குது. இன்கேஸ் பெனிஃபிஷரி இஸ் வில்லிங் டு டேக் அப்போது இப்போ வந்து நம்ம பெனிஃபிஷரி வந்து எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் இந்த ஆப்ஷன் சென்ட் டு ரிக்வஸ்ட் டு சேஞ்ச் த THR/HCM ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த குழந்தைக்கு வந்து மறுபடியும் ஹெச்சிஎம்முக்கு வராங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ட் ரிக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்ட் ரிக்வஸ்ட்டாக கொடுத்துருங்க. இந்த சென்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருவோன்னு க்ரீன் கலர் டிக் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா THR/HCM ஆப்ஷன் சேஞ்சுடு ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. இதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆஃப்டர் த சூப்பர்வைசர் டேக் அன் ஆக்ஷன் ஆன் த ரிக்வஸ்ட். இப்போ நீங்கள் கொடுத்த ரிக்வஸ்ட்டுக்கு சூப்பர்வைசர் ஆக்ஷன் எடுத்து அதில் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கே ஹெச்சிஎம்மில் வரும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சரி கொடுத்துருங்க. சரி கொடுத்தோடனே பாருங்கள் இங்கே பாருங்கள் ரிக்வஸ்ட்டு சென்டு நம்ம சைட்லேருந்து நம்ம ஒர்க்கர் சைட்லேருந்து ரிக்வஸ்ட்டு சென்டு கொடுத்துட்டோம். ஸோ என்ன தேதியில் கொடுத்துருந்தோன்னா 2 Jan 2025 கொடுத்துருக்கோம். கீழே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னா THR/HCM ஆப்ஷன் சேஞ்சுடு ரிக்வஸ்ட் சென்டு வெயிட் ஃபார் த அப்ரூவல் ஃப்ரம் சூப்பர்வைசர். ஸோ இந்த ஒர்க்கரோட செக்டார் சூப்பர்வைசர் அவங்க ஆப்பில் சப்போர்ட்டிவ் சூப்பர்வைசன் ஆப்பில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா
நமக்கு இங்கே அந்த குழந்தை ஹெச்எம்மில் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் வான்முகிலனுங்கிற குழந்தையும் இன்னொரு குழந்தையும் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குழந்தை எப்படி வருது ஹெச்எம்முக்கு வருதுங்கிறதையும் நான் காட்டுறேங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட்டிவ் சூப்பர்வைசன் ஆப்பு செக்டார் சூப்பர்வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் எதில் போகணும் அப்படின்னா மை அசைன் அங்கன்வாடி சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எல்லா சென்டர்ஸுமே ஓப்பன் ஆகும் காமிக்கும். ஸோ இதில் எந்த சென்டர்ஸில் அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ அவங்க ஹெச்எம் போட்டிருக்கிறது ஆக்டிவிட்டி போட்டிருக்கிறது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது அப்படியே வந்து நம்ம கீழே வந்து நவுத்தணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் பெண்டிங் ரிக்வெஸ்ட் ஃபார் THR/HCM ஆப்ஷன் சேஞ்சஸ்ன்னு போட்டு நம்ம அவங்க என்னைக்கு டேட்டில் கொடுத்தாங்களோ ஸோ அந்த டேட்டு இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம இந்த ரெண்டுங்க இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம 2 பெனிஃபிஷரியை இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 2 பெனிஃபிஷரியோட நேம் இங்கே வந்துடும். பாருங்கள் டி வான்முகிலன் எஸ் தனிஷ்கா ஆரவ் இந்த 2 குழந்தைக்கும் இப்போ நம்ம THR HCM வாங்கிக்கிறதுக்கு வில்லிங் இருக்குன்னு நம்ம வந்து ஒர்க்கரோட ஆப்பில் நம்ம பண்ணியிருந்தோம். இது சப்போர்ட்டிவ் சூப்பர்வைசனில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் அப்ரூவலுக்கு இங்கே வந்து நிற்கிது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ரூவ்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த அப்ரூவை கொடுத்திங்கன்னா மறுபடியும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி கேட்கும். இங்கே ஆம்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே வந்து ரிக்வஸ்ட் அப்ரூவல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து HCMக்கு உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அடுத்த குழந்தைக்கு பண்ணுறேன் பாருங்கள். எஸ் தனிஷ்கா ஆரவுன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ரூவல் என்ன டேட்டில் வந்திருக்கோ நம்ம இங்கே அப்ரூவல் கொடுக்குறோம். இதுக்கும் இங்கே வந்து ஆர் யூ ஷூர் வாண்ட் டு அப்ரூவ்னு கொடுக்குது. ஆமாம் உறுதிப்படுத்தணுமான்னு கேட்குறாங்க. இங்கே உறுதிப்படுத்துறதுக்கு ஆம் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரிக்வஸ்ட் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட்டில் 0 ஆயிரும். இப்போ நீங்கள் உங்கள் அப்ரூவ் கொடுத்ததில் எந்தெந்த 2 குழந்தைக்கு அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற இங்கே டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 குழந்தையும் நம்ம டெய்லி ட்ராக்கிங்கில் 2 to 3ல் HCMமில் அங்கே வந்து உட்காந்துருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். பாருங்கள் நான் அடுத்தது வந்து நம்ம சூப்பர்வைசர் ஆப்பிலேருந்து நம்ம ஒர்க்கரோட ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் நம்ம ஒர்க்கரோட ஆப்பில் 2 குழந்தைக்கும் நம்ம ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். இப்போ சூப்பர்வைசர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே நம்ம தினசரியாக மறுபடியும் கிளிக் பண்ணுறோம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் HCM அட்டனன்ஸ் எல்லாமே போகிறதுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் THR/HCM இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முன்னையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24 குழந்தை தான் இருந்தது, 24 குழந்தை தான் இருந்தது. இப்போயும் 3 குழந்தைக்கு அட்டனன்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் இங்கே வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழித்து எப்போ நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துரும். ஸோ நீங்கள் கொடுத்த டைம்லேருந்து 24 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு 2 to 3ல் அதாவது 6 months to 3 yearsல அந்த குழந்தை மறுபடியும் இங்கே HCMக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலராக HCM இங்கே போட்டுக்க முடியும். ஸோ இவ்வளோதாங்க நம்ம SNP அவுட்டில் கொடுத்த குழந்தைய மறுபடியும் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸ் இருந்தாலோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.